Hello guys, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் first time எனக்கு YouTubeல இருந்து my first revenue வந்திருக்கு. இப்பதான் இன்னைக்கு தான் இது நீங்க நினைப்பீங்க இவன் எப்ப பார்த்தாலும் வீடியோ போட்டுட்டே இருக்கா, ஆனா இப்பதான் மானிட்டைஸ் ஆயிருக்கா அப்படின்னா ஆமா. நான் 2021 ஃபஸ்ட்டு யூடியூப் இதில் வீடியோ போட ஆரம்பித்தேன். அது கூட எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த டைமில் போஸ்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், ஸ்டூடியோவில் போய் அது எதுவுமே தெரியும். இப்போ வரைக்குமே கிளியராக தெரியாது. ஏதோ அரைகுறையாக நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். 2021 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன். அப்புறம் என்னடா இது வாட்சிங் ஹவர்ஸ் 1 இயர்ல 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும். இப்போதானே ரீசெண்டாக 3000 ஆச்சு. முன்னாடி 4000ல மெல்லமா ஏறுது. அப்புறம் எனக்கு ஒரு 2-3 கண்டென்ட்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன இதில் போடுவாங்க என்னன்னு தெரில. அப்புறம் வேலைக்கு போகிறதுனால எனக்கு இதில் பெருசாக இன்வால்வ்மெண்ட்டே இல்லை. வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி, இப்போ ரீல்ஸ்னால் டக்குன்னு ஒரு வீடியோ பார்க்குறோமா, அப்படியே வச்சு ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. காப்பிரைட் இருக்குது, அதை பார்க்கணும், சாங் போடக்கூடாது. அப்புறம் கண்டென்ட்டாக ஏதாவதுன்னா எதுவுமே கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு யோசிக்கிற மைண்டும் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வீடியோ போட்டேன். அப்புறம் என்னடா இது எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2022 மறுபடியும் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அதுக்குள்ளேயுமே 1 இயர் ஆயிடுச்சுல. நான் அப்போ வீடியோ போட்ட ஹவர்ஸ்லாம் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. 2022 ஒரு 2-3 வீடியோ போட்டேன், vlog அந்த மாதிரி எடுத்து போட்டேன். அப்பயும் என்னடா இது ஹவர்ஸ்லாம் ஏறவே மாட்டேங்குது, வியூஸும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது நமக்கு செட் ஆகாது, யூடியூபுக்கும் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2023 மறுபடியும் இதே மாதிரி, ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குல்ல, இல்லை ஏதாவது வீடியோ போடலான்னு கேட்டதுனால நான் சரின்னு 2023 மறுபடியும் போட ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளேயும் பழைய ஹவர்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு. மறுபடியும் ஹவர்ஸ் வரலன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். 2023 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் பழைய ஹவர்ஸ்லாம் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அப்பயும் இந்த ஆஸ்க்மி கொஸ்டின் போட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, அப்புறம் ஒரு டெம்பிள் vlog, அப்புறம் டே இன் மை லைஃப் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னது, எனக்கு கண்டென்ட்டே வரலையே, யோசிக்கவும் வரல. அது மட்டும் இல்லாமல் இது வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அதெல்லாம் வேலை இருக்குல்ல. காலையில் எழுந்துச்சி நான் 9 மணிக்கு வேலைக்கு 8:45 வேலைக்கு போயிட்டா நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவேன். 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் எப்பா ஏதாவது சாப்பிட்டு படுத்துடலான்ற மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஏதாவது ரீல்ஸ் எடுக்கிறதுனா அது ஒரு நிமிஷம் கூட இல்லை, சும்மா ஏதாவது பார்ப்பேன். பர்ஃபெக்டாக கூட பண்ண மாட்டேன், அப்படியே பண்ணிவிட்டு போஸ்ட் போட்டுட்டு போடுவேன். இது அப்படி இல்லைல்ல, நம்ம கொஞ்சம் அதுக்காக டைம் எடுத்து எடிட் பண்ணி அதுக்காக நம்ம எஃபோர்ட் போடணும்ல. எனக்கு அதுக்கு டைமும் சரியாக கிடைக்கல. சரி இது நமக்கு யூடியூபுக்கும் நமக்கு செட் ஆகாது, நம்ம விட்டுடலான்னு சொல்லிட்டு 2023 மறுபடியும் 2-3 வீடியோ போட்டுட்டு விட்டுட்டேன். வியூஸும் சரியாக வர மாட்டேங்குது. சரி நம்ம இது வேணாம், இது நம்ம வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ன புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வீடியோ போடு, உங்கள் யூடியூப் சேனல் இருக்குல்ல, நீ வீடியோ போடு வருதோ இல்லையோ, நீ ஏதாவது எடுத்து சும்மா தானே இருக்க வீட்டில், ஏதாவது வீடியோ எடுத்து போடு. எத்தனையோ பேர் எத்தனையோ ஃபேமிலிஸ் வீடியோ போடுறாங்க, ஃபேமிலி vlog இதெல்லாமும் இருக்குது, போடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் டூருன்னு சொல்லி ஒன்று எடுத்தோம். அது கொஞ்சம் வியூஸ் போச்சு, ரொம்பலாம் போகல. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸு அந்த வீடியோ, தமிழ் வர்சஸ் மலையாளம், அதுவும் எடுத்தோம். அப்போ கொஞ்சம் நல்லாவே போகுது, வியூஸ் போகுது. சரி நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே
அப்படிதான் வந்து அந்த இது ஸ்டார்ட் பண்ணது. அகைன் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு போட்டு அங்கே எப்போ டிசம்பர்லன்னு நினைக்கிறேன், கல்யாணம் செப்டம்பர்ல ஆயிடுச்சு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வந்து 4000 ஹவர்ஸ் வந்துருச்சு. அப்பா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம், ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா ஹவர்ஸ் வந்தா போதுமா? அது வரைக்கும் வந்த வியூஸ் கணக்கே கிடையாது. அதுக்கப்புறம் வர வியூஸ் தான் நம்மளுக்கு வந்து அதுலதான் ஏர்ன் பண்ண முடியும்ல. அப்புறம் $100 வந்தாதான் நம்மளால ஃபர்ஸ்ட் பேமெண்ட், ஃபர்ஸ்ட் இல்லை எப்பயுமே $100 வந்தாதான் நம்மளால வித்ட்ராவே பண்ண முடியும். அப்போ இந்த 25-30 வச்சு நான் 8000-9000 வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ வியூஸும் அவ்வளவா போவாதுல்ல. எப்படா நம்ம வந்து இதை சும்மா மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போடுன்னு என்கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நான் ஒரு நாள் இன்ஸ்டாலையும் சரி, நான் வீடியோ போடலன்னா ஏன் வீடியோ போடல அப்படின்னு மாமியார் கேட்பாங்க. அப்போ சரி, அப்போ அப்புறம் சரி நம்மளும் சும்மா தானே இருக்கும், நமக்கு அதுதானே வேலை. அப்புறம் வீடியோ போடுறது எனக்கு பிடிக்கும். ஆனால் யூடியூபுக்குன்னா அதுக்குன்னு தனி எஃபோர்ட் போட்டு எடிட்லாம் எனக்கு பண்ண தெரியாது. சும்மா ஏதாவது பண்ணுவேன் இன்ஸ்டாக்காக, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் தெரியாது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ண வேணாம், நீ போட்டுட்டே இரு, வந்தா வரட்டும் வரலன்னா ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அதாவது யூடியூபு ஸ்டார்ட் பண்ணது 2021, அதுக்கப்புறம் 2023 தான் நான் ஃபேஸ்புக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுவே வந்து அது சீக்கிரம் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அந்த கதை நான் லேட்டராக சொல்கிறேன். அதுவும் ஒரு வந்து என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட். அது மானிட்டைஸ் ஆகும் இருக்குன்னு தெரியும். பட் நம்ம இன்ஸ்டா இவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாவில் மானிட்டைசேஷன் இருக்குது. ஆனால் கிஃப்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி தான் இருக்குது, போனஸ் கூட இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்தது. அது எப்படி ஆச்சுன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து இது இப்போதான் வந்து எப்போ டிசம்பர்ல மானிட்டைஸ் ஆயிட்டு இப்போதான் $100 வந்து கிடைச்சிருக்கு. அது இன்னைக்கு தான் நான் வந்து அந்த பேமெண்ட் 8700 நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ஆட்சென்ஸில் போய் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே அட்ரஸ் வெரிஃபிகேஷன், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது ஒரு வாட்டி தப்பாகி அகெயின் வந்து மறுபடியும் கரெக்ட் பண்ணி அனுப்பி அதை ப்ராசஸ் முடியறதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து $100 வந்துருச்சு. நீங்கள் வந்து நினைக்கலாம் என்ன இப்போ ஒரு 8000 வந்ததுக்கு ஓவரா சீனு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து நான் எப்போ 2021 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணி 2021 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் இப்போதான் வந்து அதோட நிஜமாவே அதோட என்ன சொல்றது அது ஒரு அச்சீவ்மெண்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு சேலரி வாங்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவ்வளோ வருஷமா வீடியோ போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அது ஒரு ஹாப்பி. நிறைய பேர் லட்சமா சம்பாதிக்கிறாங்க யூடியூப்ல, அது ஓகே, அது அவங்களோட கண்டென்ட்டுக்கு அவங்க டிசர்வ் பண்றாங்க. பட் எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படா $100 வரும், இந்த வீடியோ எடுக்கலாம், சந்தோஷமா இருக்குல்ல, வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆகுமா டெய்லி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா $2, $3, $4, அப்புறம் ஏதோ ஒரு வீடியோ இது போயிட்டு ஒரு $10, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சிச்சு, மறுபடியும் $2, $4 அப்படியே ஏறி ஃபைனலி $100 வந்துருச்சு. ரிசீவ் பண்ணிட்டோம், சக்சஸ்ஃபுல்லி ரிசீவ்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி அவ்வளோதான். அப்புறம் என்னது, அதான் இந்த
ஃபேமிலி அவங்க வந்து புஷ் பண்ணனால தான். மாமியார்லாம் வந்து வீடியோ எடுத்து போடு, எத்தனை பேர் சமைக்கிறாங்க, நான் சமைக்கிற வீடியோலாம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் செய்யும்போதெல்லாம் வீடியோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க சமைக்கிறத ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு அவங்களையும் வீடியோக்கு வாங்கன்னு கூப்பிட்டா டக்குன்னு வந்துருவாங்க. அதெல்லாம் அது வந்து ரொம்ப நான் என்ன நினச்சேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீடியோவே போட முடியாது, நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ. ஆனால் அவங்க என்னை விட ரொம்ப ப்ராட் மைண்டட். வீடியோ எடு தப்பா எதுவுமே இல்லைல்ல, எல்லாருமே வீடியோ பண்ணுறது தான். எவ்வளவோ ஃபேமிலி நம்ம யூடியூப்ல நிறைய ஃபேமிலிஸ் குழந்தைங்க எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நல்ல வீடியோஸ் எவ்வளவோ இருக்கு. நம்மளும் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் அது ஒரு ஏர்னிங்ஸாகவும் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவங்க என்னை புஷ் பண்ணி கடைசியில் நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பேமெண்ட். இதுக்கப்புறம் பேமெண்ட் வருமா வராதா அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துடுச்சா, நம்ம ரிசீவ் பண்ணிட்டோமா, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு கிரெடிட். தேங்க்யூ ஸோ மச். என்னை ஃபஸ்ட்டு நான் 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே இருக்கீங்களா பார்ப்போம். மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.